இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சரம்பானில் இளம்பெண் கடத்தல். 8வது சந்தேக நபரான மேலும் ஓர் இந்திய ஆடவர் கைது. சரம்பானில் 20 லட்சம் ரிங்கிட் பிணை பணம் கோரி 16 வயது இளம்பெண் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் 20 வயது மதிக்கத்தக்க மேலும் ஓர் இந்திய ஆடவர் கைது செய்யப்பட்டார். இத்துடன் இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட வேளையில் பிடிப்பட்ட இந்திய நபர்களின் எண்ணிக்கை 8 பேராக அதிகரித்துள்ளது. ஆக கடைசியாக பிடிப்பட்ட 8வது சந்தேக பேர் வழியான 20 வயதுடைய அந்த இளைஞர் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் 3:30 மணியளவில் கில்லானில் கைது செய்யப்பட்டார் என்று நகரி சம்பிலான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அஹ்மத் ஜாஃபீர் யூசுப் தெரிவித்தார். அந்த நபர் சரம்பான் நீதிமன்றத்தில் இன்று நிறுத்தப்பட்டு அவரை 2 நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீஸ் துறைக்கு மேஜிஸ்ட்ரேட் ஷேட் ஃபாரிட் ஷேட் அலி அனுமதி அளித்திருப்பதாக டத்தோ அஹ்மத் ஜாஃபீர் குறிப்பிட்டார். அந்த 20 வயது நபர் 1961 ஆண்டு கடத்தல் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். 16 வயது இளம்பெண் கடத்தல் தொடர்பில் 21 வயது ஓர் இந்திய இளைஞர் கில்லான் புக்கிட் திங்கியில் கடந்த திங்கட்கிழமை காலையில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அத்துடன் இந்த கடத்தலில் தொடர்புடையவர்கள் என்று நம்பப்படும் 20க்கும் 50க்கும் இடைப்பட்ட வயதுடைய 4 பெண்கள் 4 ஆண்கள் என மொத்தம் 8 இந்திய நபர்களை போலீசார் இதுவரை கைது செய்துள்ளனர். நேற்று வியாழக்கிழமை 50 வயது மதிக்கத்தக்க ஓர் இந்திய பெண் கோலாலம்பூர் செராஸில் பிடிபட்டார். விசாரணைக்கு ஏதுவாக அவர் 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளனர். இந்த எண்மரும் 16 வயது இளம் பெண்ணை கடத்தி சென்று 20 லட்சம் ரிங்கிட் பிணை பணம் கோரிய கும்பலை சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படுகிறது. அந்த இளம்பெண்ணின் குடும்பத்தினர் 2,80,000 ரிங்கிட் ரொக்கம் மற்றும் நகைகளை ஒப்படைத்த பின்னர் அந்த பெண் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணியளவில் சரம்பானில் விடுவிக்கப்பட்டுள்ளார். பெட்டியில் பிணை பணத்தை பெற்றதாக நம்பப்படும் 21 வயது இந்திய இளைஞரை போலீசார் கில்லான் புக்கிட் திங்கியில் விரட்டி சென்று அதிரடி தாக்குதல் நடத்தியதில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த திங்கட்கிழமை சரம்பான் கேட்வே பேரங்காடியில் நடந்த தாக்குதல் சம்பவத்தில் ஆடவர் ஒருவரை பாராங்கினால் வெட்டி கடும் காயத்தை விளைவித்ததாக கட்டட வளாக நிர்வாகி ஒருவர் சரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 47 வயது ஆர் சுரேஷ் கண்ணா என்ற அந்த நிர்வாகி நீதிபதி டத்தின் சுரிதா புடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. அந்த பேரங்காடியில் வேலை முடிந்து ஓய்வெடுத்து கொண்டு இருந்த 40 வயது மதிக்கத்தக்க ஓர் இந்திய ஆடவரை சுரேஷ் கண்ணா பாராங்கினால் சரமாரியாக வெட்டி படுகாயம் விளைவித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டார். கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 8:10 மணியளவில் சரம்பான் சுங்காய் ஊஜோங் கேட்வே பேரங்காடியின் முதல் மாடியில் கைபேசி கடை ஒன்றில் சுரேஷ் கண்ணா இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கும்பல் ஒன்று நடத்திய இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து சுரேஷ் கண்ணா உட்பட 3 பேரை போலீசார் வளைத்து பிடித்தனர். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 326வது பிரிவின் கீழ் சுரேஷ் கண்ணா குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து சுரேஷ் கண்ணா விசாரணை கோரியதால் அவரை நிபந்தனையின் அடிப்படையில் 15,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க நீதிபதி டத்தின் சுரிதா புடின் அனுமதி அளித்தார். சரம்பான் பாடிக்சன் நெடுஞ்சாலையின் 28.3வது கிலோமீட்டரில் 6 மோட்டார் சைக்கிள்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 18 வயது கல்லூரி மாணவன் உயிரிழந்தார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 3:15 மணியளவில் நிகழ்ந்ததாக பாடிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் மஸ்லான் உடின் தெரிவித்தார். 6 மோட்டார் சைக்கிள்களும் மிக நெருக்கமாக சென்று கொண்டிருந்த போது ஒன்று மற்றொன்றுடன் மோதியதாக கூறப்படுகிறது.
இதில் கடும் காயங்களுக்கு ஆளான 18 வயதுடைய அந்த கல்லூரி மாணவன் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக அவர் குறிப்பிட்டார். 10 வயதுக்கு மேற்பட்ட சிறார்கள் மற்றும் இளம் வயதினர் மத்தியில் பாலியல் பலாத்காரம் மற்றும் தகாத உறவு போன்ற பாலியல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை ஒற்றுமை அரசாங்கம் கடுமையாக கருதுவதாக சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் செனட்டர் டாக்டர் முகமது நயீம் மொக்தார் தெரிவித்துள்ளார். இத்தகைய ஒழுக்கக்கேடான சம்பவங்கள் அதிகரித்து வருவது சமூகத்தின் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மிக குறைந்த வயதில் தகாத உறவில் ஈடுபடுவது ஆரோக்கியமான செயல் அல்ல என்பதுடன் இது இளைய தலைமுறையினரின் எதிர்காலத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாகிவிடும் என்று அமைச்சர் எச்சரித்தார். இளையோர்கள், குறிப்பாக வயது குறைந்தவர்கள் மத்தியில் இத்தகைய சமூகவியல் சீர்கேடுகள் அதிகரிப்பு இளையோர்களின் எதிர்கால நல்வாழ்வுக்கு மிரட்டலை ஏற்படுத்தக்கூடிய சமிஞ்சையாகவே இதனை கருத வேண்டும் என்று டாக்டர் முகமது நினைவுறுத்தினார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் கடிதம் மற்றும் பொருள் பட்டுவாடா மையத்தில் 36.91 கிலோ எடையிலான கஞ்சா கடத்தல் முயற்சியை மலேசிய சுங்கத்துறை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட இந்த அதிரடி சோதனையில் 35,80,000 ரிங்கிட் பெறுமானமுள்ள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாக மலேசிய சுங்கத்துறையின் மத்திய பிரதேசத்திற்கான இடைக்கால உதவி தலைமை இயக்குநர் டாக்டர் அஹ்மத் தௌஃபிக் சுலைமான் தெரிவித்தார். இவ்வகை போதைப் பொருளை ஐரோப்பாவிற்கு கடத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். சரக்கு விமானத்தில் கடிதம் மற்றும் பட்டுவாடா பொருட்களை ஏற்றுவதற்கு முன்னதாக பார்சல் பொருட்களின் தோற்றத்தை உள்ளீடு செய்யும் கணினி திரையில் சோதனை செய்தபோது சந்தேகத்திற்கு இடமாக தெரிந்த சில பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பின்னர் அந்த பெட்டிகள் ஒதுக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்ட போது அவற்றில் சிறு சிறு பொட்டலங்களில் பெரிய அளவில் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தவிர அந்த பெட்டிகளின் முகவரியும் முறையாக இல்லாதது தெரியவந்தது. அந்த பெட்டிகள் யாருக்கு சொந்தம், யாருக்கு சேர்ப்பிக்கப்படவிருந்தது முதலிய விவரங்கள் ஆராயப்பட்டு வருவதாக டாக்டர் அஹ்மத் தௌஃபிக் தெரிவித்தார். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுடீனுக்கு அவதூறு ஏற்படுத்தியதற்காக அவருக்கு 25 லட்சம் ரிங்கிட்டை இழப்பீட்டுத் தொகையாக வழங்கும்படி சமய போதகர் ஒருவருக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. கைரி ஜமாலுடீன் சுகாதார அமைச்சராக சேவையாற்றி வந்த காலத்தில் கோவிட்-19 நோய் பரவல் தொடர்பிலான தடுப்பூசியின் உண்மை நிலை குறித்து அவர் பொய்யுரைத்துள்ளதாக ஒரு சமய போதகரான ரஷீத் அல்வி என்பவர் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த சமய போதகருக்கு எதிராக கைரி ஜமாலுடீன் அவதூறு வழக்கை தொடுத்து இருந்தார். இந்த அவதூறு வழக்கு விசாரணையில் அந்த தடுப்பூசியின் தன்மை குறித்து சுகாதார அமைச்சர் என்ற முறையில் கைரி ஜமாலுடீன் பொய்யுரைக்கவில்லை என்றும் உண்மை நிலையைதான் விளக்கினார் என்றும் கண்டறியப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜா அஹ்மத் மோசானுடின் ஷாஹ் ராஜா மோசான் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். அம்னோவின் முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் என்ற முறையில் கைரியின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியதற்காக அவருக்கு 25 லட்சம் ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகையை வழங்கும்படி அந்த சமய போதகருக்கு நீதிபதி ராஜா அஹ்மத் மோசானுடின் உத்தரவிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.